நான் தான் உங்கள் கியூபரான். எம்ஏ கியூபிங் புதுசாக ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு கியூபர்ஸும் ஒவ்வொரு வாக் த்ரூ சால்வ் பண்ணுற மாதிரி சேம் ஸ்க்ராம்பிள். ஸோ இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ என்னோடய வாக் த்ரூ சால்வ் போகலாம் கைஸ். ஸோ நான் எப்பயுமே ஒயிட் பேஸ் தான், கலர் நியூட்ரல் கிடையாது. ஸோ ஒயிட்டில் 4 கார்னர்ஸ் 4 எட்ஜஸ் 1 2 3 4 இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனா ஆரஞ்சு இன்செர்ட் பண்ணுறேன். ஆரஞ்ச் நெக்ஸ்ட் ரெட் இன்செர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆரஞ்சை பேக்கில் கொண்டு போயிடுறேன். ரெட் இன்செர்ட் பண்ணும்போது க்ரீன் இருந்துச்சு அண்ட் ப்ளூ. ஸோ D2 பண்ணிட்டோம். அப்படி பண்ணும்போது இந்த பீஸும் பார்த்துட்டேன், இந்த பேரும் பார்த்துட்டேன். ஸோ இப்போ அதை இன்செர்ட் பண்ண போகிறோம். அப்படி இன்செர்ட் பண்ணும்போது இந்த பீஸை பார்த்துட்ருக்கேன், இந்த 2 பீஸ் பார்த்துருக்கேன். ட்ராக் பண்ணிட்டே வாங்க. ஸோ இது இப்படி வந்திருக்கு. இப்போ அதை இன்செர்ட் பண்ண போகிறோம். அப்படி இன்செர்ட் பண்ணும்போது இங்கே 2 பீஸை பார்த்துச்சு. ஸோ அதை ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பீஸ் இருக்குது, இது இன்செர்ட் பண்ணுறோம். இது இன்செர்ட் பண்ணும்போது இப்போ இந்த பீஸ் பார்த்தாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே இதோட பேர் இல்லை. அப்போ கண்டிப்பாக இதோட பேர் இதாக தான் இருக்கும். ஸோ அதை இன்செர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் OLL, அதுக்கடுத்து PLL. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் கைஸ், நான் ஸ்ட்ரீட் மேஜிக் தமிழ். ஸோ எம்ஏ கியூபிங் வந்து ஒரு ஸ்க்ராம்பிள் கொடுத்து அதுக்கு வாக் த்ரூ சால்வ் பண்ண சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 எட்ஜ் எங்கே இருக்குது. ஸோ 4 எட்ஜ் இங்கே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா க்ரீன் எட்ஜும் ப்ளூ எட்ஜும் ஆப்போசிட்டில் இருக்குது. அண்டு ஆரஞ்சு எட்ஜ் இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரஞ்சு எட்ஜ் வந்து இங்கே இறக்கலாம். ஓகே, ஸோ பாட்டம் இங்கே இறக்கியாச்சு. இறக்குன பிறகு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து க்ரீன் வந்து ஆரஞ்சுக்கு லெஃப்ட் சைடு நமக்கு தெரியும். ஸோ வந்து க்ரீன் இங்கே கொண்டு வரலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி கொண்டு வந்தாச்சு. அண்ட் க்ரீனையும் இப்படி இறக்கிடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா க்ரீனுக்கு ஆப்போசிட் தான் ப்ளூ. ஸோ ப்ளூவை நம்ம இந்த இடத்துல இறக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ரெட் இங்கே இருக்கு இல்லையா, ரெட் வந்து இந்த இடத்துல வரணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளூவை தனியாக இருக்காமல் ரெட் வந்து ஒரு 3 நவுத்த போகிறோம். நவுத்தி இப்படி இறக்கும்போது ரெட் இங்கே வந்துடுச்சு. ஸோ ஈஸியாக இறக்கிடலாம். ஸோ கிராஸ் ஆல்வ் வச்சு இப்போ இது மிஸ் மேட்சாக இருக்குது, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து பார்த்தா கிராஸ் ஆல்வாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம், நான் ஏன் இது வந்து டபுள் ஏராக திருப்பினேன், இதுக்கு மேலே இப்படி பண்ணல அப்படின்னு நீங்கள் டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி என்ன இருக்குது நமக்கு தெரில இல்லையா, இதோட கலரில் என்னென்னு தெரில. ஸோ அதனால் இப்படி பண்ணும்போது இது நமக்கு வியூவில் வருது. ஸோ நம்ம ஈஸியாக அடுத்த பேர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேர் வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த F12 பேர். ஸோ வந்து பிரிக்கிற முதல்ல பிரிச்சுட்டு ஸோ இங்கே இருக்குது அண்ட் அதை இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேர் பார்க்குறேன் அண்ட் இங்கே ஒரு பேர் பார்க்குறேன். ஸோ முதல்ல இந்த பேர் சால்வ் பண்ணுவோம். ஸோ வந்து இது பிரிக்கிறேன் அண்ட் அதையும் இன்செர்ட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே ஒரு பேர் இருக்குது, அதேமாதிரி வந்து இங்கே ஒரு பேர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேர் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதுவும் சேர்த்தாச்சு அண்ட் இன்செர்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனல் பேர் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிச்சாச்சு அண்ட் அகைன் இப்படி இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து அடுத்து OLL வந்துடுச்சு. அண்ட் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து GPM PLL. ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு வாக் த்ரூ சாங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கியூபர் தமிழ். ஸ்க்ரீனில் தெரிஞ்ச ஸ்க்ராம்பிளாக ஒயிட் டாப் க்ரீன் ஃப்ரண்டாக வச்சு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிடுங்க. அப்படி ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கலைஞ்சிருக்கு. இப்போ நான் எப்படி சால்வ் பண்ணேன்னா, எனக்கு இதில் டைமிங் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 16 செகண்ட் கிட்ட வந்துச்சு, 16 செகண்ட் கிட்ட வந்துச்சு. இப்போ அந்த சால்விங் எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட கிராஸ் பீஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஒன்று இருக்குது, 2 3 4. ஸோ கிராஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலரை சால்வ் பண்ணேன். ஆரஞ்சு கலர் சால்வ் பண்ணிட்டு ஆரஞ்சு வந்து ரெட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அப்படி தானே. ஸோ ஒரு D மூவ் பண்ணேன். அந்த மூவ் பண்ணும் போதே நீங்கள் வந்து இந்த ப்ளூ கலருக்குள்ளே சேர்த்த மூவ் இப்படி பண்ணிடலாம். இப்படி U'D அந்த மூவ் 2 மூவ் சேர்த்து பண்ணிடுங்க. இந்த ஆரஞ்சு வந்து பேக்கில் போயிடும். இனிமேல் இதை கீழே ரெட்டை கீழே கொண்டு வரும்போது ப்ளூ இங்கே வந்துடும், க்ரீன் இங்கே வந்துடும். அந்த ரெண்டை எப்படி கீழே இறக்குனா காணும். இப்போ D2 அப்படி பண்ணால் இது சால்வ் ஆகிரும். நான் அடுத்தது நான் என்ன பேர் பார்த்தேன்னா இந்த 2 பேரை பார்த்தேன். ஸோ இதை வந்து அதை நம்ம கிளச்சி வேறு இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இன்னும் அந்த 2 இன்செர்ட் பண்ணலாம். அந்த 2 இன்செர்ட் பண்ணிட்டு பேக்கில் சால்வ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டாக நான் பார்த்த பேர் என்னதுன்னா இந்த இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டைம் இந்த இருக்கிறத மேலே கொண்டு போகிறேன், கொண்டு போயிட்டு ரிட்டன் கொண்டு வந்துடுவேன். இனிமேல் ஒரு டைம் இன்னொரு இதை சால்வ் ஆனதை ஒரு டைம் பேக்கில் கொண்டு போயிட்டு இனிமேல் ரிட்டன் அது ஃபுல்லாக சால்வ் ஆகிட்டு, நெக்ஸ்ட்டாக நான் பார்த்தது இந்த 2 பீஸ் இருக்குது. இதை மேலே கொண்டு வந்துட்டு க்யூப் இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணிட்டு அதுவும் சால்வ் ஆகிட்டு, இன்னொரு டைம் அடுத்த டைம் ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம இந்த 2 சால்வ் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணிட்டு இதை இன்செர்ட் பண்ணிட்டேன். இனிமேல் நம்மளுக்கு ஒரு ஈஸியான OLL கேஸ் வந்திருக்கு.
அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டிஎல். வணக்கம், இது கியூபிங் சேல்ஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு எக்ஸாம்பிள் கிராஸ் சால்வ் பண்ணலாம். இந்த ஒயிட் ரெட்டை கீழே கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்த 2 பீஸ் இது ரெண்டுத்தையும் இப்படி திருப்பிட்டு ஒயிட்டை வந்து நம்ம பாட்டமில் தான் வச்சுக்கிறோம். அப்புறமா இந்த கீழே இருக்கிற லேயரை வந்து பின்னாடி திருப்பிக்கிறோம், ஏன்னா இந்த பீஸ் பின்னாடி வர்றதுக்கு. திருப்பிட்டு இது ரெண்டுத்தையும் கீழே திருப்பிக்கிறோம். 3 எட்ஜ் சேர்ந்துருச்சு. இந்த ஒயிட் ஆரஞ்சையும் இப்படி திருப்பிக்கிறோம். இப்போது பீசஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ சென்டர் பீஸோட அலைன் பண்ணால் எல்லாமே சேர்ந்துடும். இப்போது கிராஸுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ். ஃபஸ்ட் 2 லேயர்ஸ்னால் என்ன? நம்ம ஃபஸ்ட்டு பேர் ஃபார்ம் பண்ணி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம வந்து சிம்பிளாக பார்ப்போம். இங்கே ஒரு கார்னர் பீஸ் பார்த்தேன், அதாவது ஒயிட்டு, ரெட்டு, க்ரீன். இந்த ஒயிட், ரெட், க்ரீனோட ஹெச்பீஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போது இந்த ஹெச்பீஸ் வந்து நான் இப்படி திருப்பினா இந்த ஆல்கரிதம் வரும். இது ஏற்கனவே நான் வந்து ஒரு யூ பண்ணிவிட்டு நான் இப்படி பண்ணுவேன். பட் ஆனால் இங்கே வந்து ஏற்கனவே இந்த சைடில் தான் இருந்துச்சு. அப்போது நான் வந்து இப்படியே ஆல்கரிதம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறமா உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவேன், ஏன்னா வந்து உங்களுக்கு பேர் ஃபார்ம் ஆகிடுச்சு. உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவேன். இன்சர்ட் பண்ணும்போதே நான் வந்து அடுத்த கார்னரை பார்க்குறேன், ஒயிட்டு, ப்ளூ, ரெட்டு. இந்த ஒயிட்டு, ப்ளூ, ரெட்டோட ஹெச்பீஸ் வந்து நான் இங்கே பார்த்துட்டேன். இங்கே பார்த்துட்ட உடனே இப்போது இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். பிகாஸ் ஏன்னா அப்போ தான் கலர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் என்னால் இந்த ஆல்கரிதம் போட முடியும். ரெட்டு இருக்குது, ஆல்கரிதம் போட்டுடலாம். பேர் சேர்ந்துருச்சு. பேர் சேர்ந்துட்ட உடனே அதை வந்துட்டு இந்த ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணும்போதே அடுத்த பேர் வந்துருச்சு. அடுத்த பேர் வந்த உடனே நான் வந்து இது ஒரு ஆல்கரிதம் இருக்குது, அதாவது இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நான் இது இப்படி திருப்பினா எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வந்துடும், அந்த ஆல்டர்னேட் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. பட் ஆனால் பாருங்கள், நான் இப்படி பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து இன்னொரு பேர் சேர்ந்துருச்சு. பட் ஆனால் இப்படி பண்ணிவிட்டு நான் இதை இன்சர்ட் பண்ணும்போது இந்த பேர் போயிடும். அப்போது நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த பேரை சேர்க்கும் போது ஒரு 2 யூ பண்ணிட்டா பேர் வெளியே வந்துடும். இது உடஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் பாருங்கள், இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன். இந்த பேரை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது திருப்பியும் அதே மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அதாவது கார்னர் பீஸ், ஹெச் பீஸ், ஆல்டர்னேட் கலர்ஸ். அப்போது ஆர், யூ, ஆர் ப்ரைம். ஃபஸ்ட் 2 லேயர்ஸ் சால்வ் ஆகிடுச்சு. இப்போது அடுத்தது ஓஎல்எல். இந்த ஓஎல்எல் வந்து பி ஷேப்பு 3 இருக்குது. அப்போது எஃப், யூ, ஆர், யூ ப்ரைம், ஆர் ப்ரைம், எஃப் ப்ரைம். ஓஎல்எல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈஸியான ஓஎல்எல் தான். அடுத்தது டிஎல்எல். டிஎல்எல் என்ன பார்க்குறோம், ஹெச்பீஸை வந்து நான் இப்படி சேர்த்து வைக்கிறேன் கலர்ஸோட, அதாவது ரெட்டோட, ப்ளூவோட, அந்த மாதிரி கலர்ஸ் வந்து சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வச்சோடனே இந்த பிஎல்எல் வருது. அதாவது இந்த கார்னர் பீஸ் வந்து இங்கே போகணும், இது இங்கே வரணும். இந்த கார்னர் பீஸ் இங்கே போகணும், இது இங்கே வரணும். அதாவது எங்கேயுமே வந்துட்டு எல்லாமே ஆப்போசிட் கலர்ஸாக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சுக்கு ரெட்டு, ப்ளூக்கு க்ரீன், அந்த மாதிரி ஆப்போசிட் கலர்ஸ். அது வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு பார்க்கணும். உங்களுக்கு பாருங்கள் சேம் கலர்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஹெச்பீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ரெட்டுக்கு ஆரஞ்சு இருக்குது, இந்த ப்ளூவுக்கு ப்ளூ இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிஎல்எல் இப்படி வச்சு போடுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்படி வச்சுட்டு ஆல்கரிதம் போடணும். வாட்ஸ்அப் கைஸ், திஸ் இஸ் MD. இந்த ஸ்க்ரம்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிராஸ் எட்ஜஸ்லாம் இங்கே இருக்குது. அண்ட் ரெட்டு, க்ரீன், ப்ளூ பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டுக்கு மேலே இந்த ப்ளூவை இங்கேயும் க்ரீனை இங்கேயும் வச்சுன்னா ரெட்டு சால்வ் பண்ணும்போது ப்ளூவும் க்ரீனும் நமக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். அண்ட் நம்ம ரெட்டை சால்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மேலே வந்துடும். ஸோ வந்து என்னென்னா நம்ம ப்ளூவை இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஆரஞ்சை மேலே வச்சுட்டோன்னா நமக்கு வந்து என்னென்னா ஆரஞ்சு வந்து அதோட சென்டரோட மேட்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இதை மேலே வச்சுட்டு இப்போ நான் ரெட்டை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இப்போ மேலே வந்துடுச்சா. ஸோ இப்போ நான் ப்ளூ அண்ட் க்ரீனை வந்து ஒரே டைமில் இன்சர்ட் பண்ணுறேன். ஆரஞ்சு எனக்கு வந்து அதோட சென்டரோட மேட்ச் ஆகிடுது. ஸோ வந்து எல்லா எட்ஜஸும் நான் வந்து சால்வ் பண்ணிட்டு அண்ட் தென் இதை நான் இன்சர்ட் பண்ணிடுவேன். என்னோடய க்ராஸ் வந்து சால்வ் ஆகிடுச்சு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே இருக்குது. ஒரு க்யூப் ரொட்டேஷன் பண்ணி நான் பேக்கில் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது, எஃப் இன்வர்ஸ் எக்ஸி எஃப் ப்ரைம் பண்ணலாம் எனக்கு பேர் ஆகிடும். அண்ட் தென் இதை இங்கே ஃப்ரண்ட்டில் இன்சர்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் தேர்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே கார்னர் இருக்குது, இங்கே எட்ஜ் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இங்கே ஒரு பேர் இருக்குது. இதை வந்து நம்ம ஈஸியாக இங்கே பேர் பண்ணிடலாம். லைக் பேர் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து இங்கே பேர் ஆகிடுச்சு. ஸோ இதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம அதை இன்சர்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த OLL கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற அல்காரிதமும் அண்ட் OLLCPனா என்னென்னா நம்ம OLLம் ஒரே டைமில் பண்ணுவோம், அதே சமயத்தில் கார்னரும் ஒரே டைமில் பெர்மிட் பண்ணுவோம். லைக் எப்படி சொல்ல COLL மாதிரி என்னென்னா இந்த OLLCP கேஸ் எப்படி இருக்கும்னா இந்த கலர் மேட்ச் ஆகும், இந்த கலர் மேட்ச் ஆகும். அண்ட் இந்த கேஸ்க்கு வந்து நம்ம என்னென்னா நார்மலாக யூஸ் பண்ணுற OLL அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுவோம். இது பண்ணோன்னா நமக்கு கார்னர்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். அண்ட் இந்த கேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு PLL ஸ்கிப்பே ஆகிடுச்சு. தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோக்கு ஹெல்ப் பண்ண கியூபரான், ஸ்ட்ரீட் மேஜிக் தமிழ், கியூபர் தமிழ் அண்ட் கியூபிங் சேஜ் இவங்க 4 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க சேனல்ஸ்க்கும் போய்ட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் until then bye. Happy cubing.